சின்ன ஆயத்து தான், ஆனால் விளக்கம் என்னமோ பெருசு. முஸ்லீமாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். அதுக்கும் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ அதாவது ஆரோக்கியமாகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இளமையான பருவத்தில் வந்து இருக்கிறோம். இந்த டைமில் வந்து இஸ்லாத்தை வந்து நம்ம வந்து பேணணும். ஞான காலகட்டத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வயசானதுக்கப்புறம் எல்லா அமலையும் செய்ய போகிறேன் அப்படின்னு முயற்சி செய்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்க்காக நம்ம அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செய்யணும். அப்போ இளமையான பருவத்தில் இஸ்லாத்தை வந்து நம்ம பேணும் போது தான் எந்த சூழ்நிலையில் நமக்கு மரணம் வந்தாலும் நம்ம வந்து முஸ்லீமாகவே மரணிக்கலாம். எந்த நிலையில் நம்ம வந்து வாழ்கிறோமோ அந்த நிலையில தான் நமக்கு வந்து மரணம் வரும். எந்த நிலையில் நம்ம மரணிக்கிறோமோ அந்த நிலையில தான் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும். அப்போ நாளைக்கு நம்ம எந்த நிலைமையில் எழுப்பப்படணுமோ அந்த நிலைமையில் மரணம் அடையணும். நம்ம எந்த நிலையில் மரணம் அடையணும்னு விரும்புகிறோமோ அந்த நிலைமையில தான் வாழணும். நம்மளுடைய வாழும் நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா முஸ்லீமாக இருக்கணும். நம்ம முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னா இஸ்லாமை வந்து பேணணும். இளமை பருவத்திலேயே இஸ்லாத்தை வந்து நம்ம பேணணும். அதை தான் அல்லாஹ் வந்து முஸ்லீமாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம்